அது ஒரு கடற்கரை. ஒரு பக்கம் வரிசை கட்டி நிற்கக்கூடிய மீன்பிடி படகுகளும், இன்னொரு பக்கம் கூடை கூடையாக குவிந்திருக்கும் மீன்களும் இருக்கக்கூடிய பறந்து விரிந்த கடற்கரை. அந்த கடற்கரைக்கு கடலுக்கு போன ஒரு மீன்பிடி படகு திரும்பி வருது. அதுல இருக்கிறவங்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்த மீன்களை தங்களுக்குள்ள சரிசமமா பங்கு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பங்கு வைக்கும் போது அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பொது சமையற்கூடத்துக்கு ஒரு பகுதி மீன்களை அனுப்பி வைக்கிறது அவங்க வழக்கம். இந்த பொது சமையற்கூடம்னா ஊர்ல இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்கள், ஏழைகள், இவங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுற இடம். அதுக்கு மீன்களை அனுப்பும் போது அந்த தர்ம காரியத்துல தங்களுக்கும் ஒரு பங்கு வரும் இல்லையா? அதனாலதான் எப்போ மீன் பிடிக்க போனாலும் அதுல ஒரு பகுதியை எடுத்து அந்த சமையற்கூடத்துக்கு அனுப்பி வச்சாங்க அந்த மீனவர்கள். இப்போ அந்த நாளும் ஒரு கூடை நிறைய மீன்களை இவங்க சமையற்கூடத்துக்கு அனுப்பி வைக்க, அதை வாங்கி அந்த மீன்களை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாரு அந்த கூடத்தின் தலைமை சமையற்காரர். அவர் சுத்தம் செய்யும் போது அவர் கைக்கு என்ன கிடைக்குது பாருங்க, ஒரு சிறிய கண்ணாடி ஜாடி கிடைக்குது. அந்த காலகட்டத்தில் அந்த ஊர்ல கண்ணாடி ஜாடி புழக்கத்திலேயே கிடையாது. அதனால சமையற்காரர் அதை விசித்திரமா பார்த்தாரு. நம்மளே வச்சுக்கலாம்னு பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டாரு. நாட்கள் கடந்து போச்சு. சமையற்காரருக்கு ஜாடியை திறந்து பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. அவரு ஜாடியை திறந்தாரு. திறந்ததும் தான் தாமதங்க, அந்த அறை முழுவதும் இடி முழக்கம் மாதிரி ஒரு சத்தம். நடுவுல ஆக்ரோஷமான ஒரு பூதம். இந்த பூதம்னு சொன்ன உடனே அலாவுதீனும் அற்புத விளக்கும் படத்துல வர்ற மாதிரி ஜாலியான பூதம்னு நினைக்க கூடாது. இது ரொம்ப டெரரான பூதம். பாக்குறவங்க மேல எல்லாம் கோவப்படுற பூதம். அது கத்துச்சு, முட்டாள், என்ன நீதானே திறந்து விட்ட, உன் சாவு என் கையில தான், இதோ உன்னை என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு அது கத்துச்சு. சமையற்காரரை நோக்கி பாஞ்சு வந்துச்சு. அவருக்கோ ஒண்ணுமே புரியல. ஆனாலும் அவர் அது காலில் விழுந்தாரு. பூதமே, நான் தப்புதான் பண்ணிருக்கேன்னா என்ன கொன்னுரு. ஆனா கொல்லுறதுக்கு முன்னாடி எதுக்காக என்ன கொல்ல போற, நான் என்னதான் தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு கொன்னுரு. ஒருவேளை நீ சொல்லாம கொலை பண்ணிட்டேன்னா நீ எப்படி பூதமா அலையிறியோ அது மாதிரி நானும் ஆவியா இந்த பூமியில சுத்திக்கிட்டு இருப்பேன். அது வேண்டாம், காரணத்தை சொல்லு அப்படின்னு அந்த பூதத்துக்கிட்ட கெஞ்சி கேட்டாரு. அந்த பூதத்துக்கும் என்ன தோணுச்சோ தெரியல. அவ்வளோ நேரம் ஆக்ரோஷமா கத்திட்டு இருந்தாலும் அவர் அப்படி கேட்டதும் அவருக்கு காரணத்தை சொல்ல சம்மதிச்சுது. தான் உண்மையில யாரு, எதனால ஜாடிக்குள்ள அடைப்பட்டு கிடக்குது, அவர் திறந்து விட்டாலும் அதை விடுதலைன்னு நினைக்காம அவர் மேல ஏன் கோவப்படுதுன்னு ஒரு பெரிய கதையையே அவர்கிட்ட சொல்லுச்சு. அந்த கதை எப்போ நடந்துச்சு தெரியுமா? ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால. அதுவும் ஒரு மாயாஜால உலகத்துல. ஆமாங்க, அது ஒரு மாயாஜால உலகம். அந்த உலகத்துல மொத்தம் 4 தேவதூதர்கள். அங்கிருக்கிற மக்களை கண்காணிப்பது, அவங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டா செய்யறது, அவங்க தப்பு செய்யும் போது விசாரிச்சு தண்டனை கொடுக்கிறது. இதுதான் அந்த 4 தூதர்களுடைய வேலை. இந்த 4 பேருக்கும் மேல ஒரு அதிபதி உண்டு. அந்த உலகத்துக்குன்னு சட்ட திட்டங்களும் உண்டு. இப்படி இருக்கும்போது அந்த முதல் 3 தூதர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய முறைப்படி பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா 4வது தூதர் இருக்காரே, அவரு பயங்கர கோவக்காரர். ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. கடுமையான வார்த்தைகள்ல தான் திட்டுவாரு. அவசரப்பட்டு தீர்ப்பு கொடுப்பாரு. சின்னதா தப்பு செஞ்சா கூட பெரிய தண்டனைய கொடுப்பாரு. இதனால மக்களுக்கு அவர் மேல பயம் அதிகமாச்சு. நீதி மறுக்கப்படுவதாக தோணுச்சு. இந்த நிலையில தான் அந்த உலகத்தின் அதிபதி அந்த 4வது தூதரை கூப்பிட்டு கண்டிச்சாரு. அவரை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா அந்த 4வது தூதர் தன்னை திருத்திக்கல. தன்னோட அவசர புத்திக்கும் முடிவு கட்டல, கோவத்தையும் குறைச்சிக்கல. இதன் விளைவு அவருக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு அவர் மக்கள் கிட்ட கடுமையாக நடந்துப்பாரோ அந்த அளவுக்கு கடுமையான தண்டனைய அந்த உலகத்தின் அதிபதி அவருக்கு கொடுத்தாரு. அவரை ஒரு பூதமாக மாற்றி அந்த பூதத்தை ஒரு கண்ணாடி ஜாடிக்குள்ள அடைச்சாரு. அந்த ஜாடியை கொண்டு போய் பூமியில மனித காலடி அதிகம் படாத ஒரு குகைக்குள்ள வச்சுட்டு இப்படி ஒரு சாப விமோச்சனத்தையும் சொன்னாரு. பூதமே, நீ 100 ஆண்டுகள் இந்த கண்ணாடி ஜாடிக்குள்ள அடைப்பட்டு கிடக்கணும். அந்த 100 ஆண்டுகள் முடியறதுக்கு முன்னாடி யாராவது உன்னை இந்த ஜாடியை விட்டு திறந்து விட்டுட்டாங்கன்னா நீ மறுபடி ஜாடிக்குள்ள போகணும். மறுபடி 100 ஆண்டுகள் அடைஞ்சு கிடக்கணும். எப்போ யார் கையும் படாம மொத்தம் 100 ஆண்டுகள் நீ இந்த ஜாடிக்குள்ள கிடக்குறியோ அப்போதான் உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி மாயாஜால உலகத்துக்கே போயிட்டாரு அந்த அதிபதி. பூதமோ தன்னோட சாப விமோச்சனத்துக்காக இந்த பூமியில காத்திருக்க ஆரம்பிச்சிச்சு.
கேட்டாச்சா? நான் இப்படித்தான் பூமிக்கு வந்தேன், இப்படித்தான் 1000 வருஷங்களா இந்த கண்ணாடி ஜாடியில அடைஞ்சு கிடக்குறேன் அப்படின்னு தன்னுடைய கதைய சொல்லி முடிச்சிச்சு பூதம். கூடவே மனுஷ ஜென்மங்களா, ஒழுங்கா 100 வருஷத்துல சாப விமோச்சனம் வாங்கியிருக்க வேண்டிய என்ன யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வருஷம் திறந்து திறந்து வெளியே விட்டு இன்னும் பூதமாவே வச்சிருக்கீங்க. ஆனா நான் விடுறதில்ல, என்னை திறக்கிறவங்க யாரையும் உயிரோட விடுறதில்ல, சுட்டு பொசுக்கிருவேன், இதோ உன்னை ஆக்க போறேனே அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயக்காரரை கோவமா பார்த்துச்சு. ஆனா இந்த முறை சமயக்காரருக்கு பயம் வரல, மாறா சிரிப்பு தான் வந்துச்சு. அவரு விழுந்து விழுந்து சிரிச்சாரு. ஏ முட்டாள் பூதமே, சாதாரணமா 100 200 வருஷத்துல முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயத்த ஆத்திரப்பட்டு ஜவ்வு மாதிரி இழுத்தடிச்சிருக்க. இப்போ மறுபடியும் தப்பு புரியாம கொன்னுருவேன்னு பேசிட்டு இருக்க. கொல்லு, 1000 என்ன 10,000 வருஷம் கூட இதுலயே அடைஞ்சுக்கிட, யாருக்கு பிரச்சனை அப்படின்னு அந்த பூதத்துக்கிட்டயே சொன்னாரு. முதல் முறையாக இறங்கி வந்து பணிவா பேசுச்சு பூதம். என்ன சொல்ற? நான் இழுத்தடிக்கிறேனா? என் விடுதலைய நானே தடுக்கிறேனா? எப்படி அப்படின்னு கேள்வியும் கேட்டுச்சு. அப்போதான் அந்த சமயக்காரர் சொன்னாரு, பூதமே, உன்னை ஜாடிக்குள்ள அடைச்சு வச்சு இப்படி ஒரு சாப விமோச்சனத்தை அந்த அதிபதி கொடுத்தது வெறுமன உன்னை தண்டிக்கணுங்கிறதுக்காக இல்ல, கோபத்தோட விளைவுகளை நிதானத்தோட அருமைய நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த ஜாடிய எத்தனையோ பேர் திறந்திருக்காங்க. திறந்தவங்க எல்லாரும் உன் கோவத்தால செத்துருக்காங்க. கோவத்தால அவங்கள கொல்லுறதுக்கு பதிலா அவங்க கிட்டயே உதவி கேட்டிருந்தா நீ 100 வருஷத்திலேயே சாப விமோச்சனம் பெற்றிருக்கலாமே. அவங்க கிட்டயே உன் கதைய சொல்லி 100 வருடங்கள் இந்த ஜாடிய நீங்களும் உங்க சந்ததியினரும் பத்திரப்படுத்துங்க. 100 வருடங்களோட முடிவுல நான் தேவதூதனா மாறி உங்களுக்கு நன்மைய செய்வேன் அப்படின்னு மட்டும் நீ சொல்லியிருந்தா வெறும் 100 வருஷத்துல சாப விமோச்சனம் அடைஞ்சிருக்கலாமே. ஆத்திரம் அறிவை மறைச்சிருச்சோ அப்படின்னு. அதை கேட்டதும் தான் தாமதம். அந்த பூதத்துக்கு